ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். போன வீடியோவில் நம்ம ஐஐடிஸில் இருக்கக்கூடிய வெவ்வேறு வகையான அகாடமிக் ப்ரோக்ராம்ஸு க்ளோசிங் ரேங்க்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். அதோடைய கண்டினியூஷன் தான் இந்த பாட்டில். போன வீடியோவில் நம்ம 90 அகாடமிக் ப்ரோக்ராம்ஸ் வரைக்கும் பார்த்துருந்தோம். இன்றைக்கி ரிமைனிங் அந்த 41 அகாடமிக் ப்ரோக்ராம்ஸ் என்னென்னு, அதோடைய க்ளோசிங் ரேங்க்ஸ் என்னன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். போன வீடியோலாம் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. சேனலில் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அகாடமிக் ப்ரோக்ராம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டல் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். இது வந்து ஒரு ஐஐடியில் இருக்குது. இதோட க்ளோசிங் ரேங்க்ஸ் ஓப்பன் கேட்டகரிக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா 4777, ஓபிசி என்சிஎலுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா 2587, எஸ்சிக்கு 1375, எஸ்டிக்கு 821. அதுமாதிரி அடுத்த அகாடமிக் ப்ரோக்ராம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோரேஷன் ஜியோ ஃபிசிக்ஸ். இது வந்து ஒரு ஐஐடியில் இருக்குது. இதோட க்ளோசிங் ரேங்க்ஸ் என்னென்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜியாலஜிக்கல் டெக்னாலஜி. இது வந்து 5 இயர் டிகிரி கோர்ஸ், இன்டெகிரேட்டட் கோர்ஸ், எம்டெக்கோட வரும். இது வந்து ஒரு ஐஐடியில் இருக்குது. அடுத்தது ஜியோ ஃபிசிக்கல் டெக்னாலஜி. இதுவும் 5 இயர் டிகிரி கோர்ஸு, இதுவும் ஒரு ஐஐடியில் இருக்குது. அடுத்தது இண்டஸ்ட்ரியல் அண்ட் சிஸ்டம்ஸ் இன்ஜினியரிங். இது வந்து ஒரு ஐஐடியில் இருக்குது. இண்டஸ்ட்ரியல் கெமிஸ்ட்ரி. இது வந்து 2 ஐஐடியில் இருக்குது. இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் அண்ட் ஆப்ரேஷன் ரிசர்ச். இது வந்து ஒரு ஐஐடியில் இருக்குது. இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங். இது வந்து ஒரு ஐஐடியில் இருக்குது. இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங். இது வந்து ஒரு ஐஐடியில் இருக்குது. இன்டெகிரேட்டட் சர்க்யூட் டிசைன் அண்ட் டெக்னாலஜி. இது வந்து ஒரு ஐஐடியில் இருக்குது. இன்டர்டிசிப்ளினரி சயின்சஸ் பிஎஸ்எம்எஸ். இது வந்து இன்டெகிரேட்டட் ப்ரோக்ராம், 5 இயர்ஸ் டிகிரி கோர்ஸு. இது வந்து ஒரு ஐஐடியில் இருக்குது. மேனுஃபேக்சரிங் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். இது வந்து ஒரு ஐஐடியில் இருக்குது. மெட்டீரியல்ஸ் இன்ஜினியரிங். இது வந்து 4 ஐஐடியில் இருக்குது. மெட்டீரியல் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். இது வந்து ஒரு ஐஐடியில் இருக்குது. மெட்டீரியல் சயின்ஸ் அண்ட் மெட்டலர்ஜிக்கல் இன்ஜினியரிங். இது வந்து 2 ஐஐடியில் இருக்குது. ஸோ இந்த அகாடமிக் ப்ரோக்ராம்ஸுடைய க்ளோசிங் ரேங்க்ஸ், கரஸ்பாண்டிங் கேட்டகரியோடைய க்ளோசிங் ரேங்க்ஸ் என்னன்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு ஸ்னாப்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஜோசப் கவுன்சிலிங் அப்போ, சாய்ஸ் ஃபில்லிங் அப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த அகாடமிக் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. இது வந்து ஒரு ஐஐடியில் இருக்குது. அடுத்தது மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டிங் டியூவல் டிகிரி ப்ரோக்ராம். இது பிஎஸ்எம்எஸ் 2 டிகிரியோடு சேர்ந்து வரும். 5 இயர் டிகிரி கோர்ஸ். இது வந்து ஒரு ஐஐடியில் இருக்குது. அடுத்தது மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டிங். இது வந்து பிஎஸ் டிகிரி 4 இயர் ப்ரோக்ராம். இது வந்து ஒரு ஐஐடியில் இருக்கும். அடுத்தது மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டிங். இது வந்து பிடெக்ங்க. இதெல்லாம் பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ். இது வந்து பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜி. இது வந்து 12 ஐஐடியில் இருக்குது. அடுத்தது மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டிங், பிடெக், எம்டெக், இன்டெகிரேட்டட் கோர்ஸ். இது வந்து 5 இயர் டிகிரி கோர்ஸ். இது வந்து ஒரு ஐஐடியில் இருக்குது. அடுத்தது மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் சயின்டிஃபிக் கம்ப்யூட்டிங், பேச்சுலர் ஆஃப் சயின்ஸு. இது வந்து 4 இயர் டிகிரி கோர்ஸு. இது வந்து ஒரு ஐஐடியில் இருக்குது. ஸோ நீங்கள் மேத்தமெட்டிக்ஸில் நீங்கள் ஃபெமிலியராக இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த மேத்தமெட்டிக்ஸ் கோர்ஸஸ் ஏதாவது எடுத்து வச்சு நீங்கள் படிக்கலாம். நீங்கள் இதுக்கெல்லாம் ஃபியூச்சரில் நல்லாவே கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நல்லா இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா எவர்கிரீன் கோர்ஸ், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். இது வந்து எல்லா ஐஐடிஸ்லேயும் இருக்குது. 23 ஐஐடிஸ்லேயும் இது இருக்குது. இதோடைய க்ளோசிங் ரேங்க்ஸ்லாம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. அடுத்தது மெக்காட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். இது வந்து ஒரு ஐஐடியில் இருக்குது. அடுத்தது மெட்டலர்ஜிக்கல் அண்ட் மெட்டீரியல்ஸ் இன்ஜினியரிங். இது வந்து 6 ஐஐடியில் இருக்குது. அதுக்கடுத்தது மெட்டலர்ஜிக்கல் இன்ஜினியரிங். இது வந்து ஒரு ஐஐடியில் இருக்குது. மெட்டலர்ஜிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் மெட்டீரியல் சயின்ஸ். இது வந்து 2 ஐஐடியில் இருக்குது. அடுத்தது மினரல்ஸ் அண்ட் மெட்டலர்ஜிக்கல் இன்ஜினியரிங். இது வந்து ஒரு ஐஐடியில் இருக்குது. அடுத்தது மைனிங் இன்ஜினியரிங். இது வந்து 3 ஐஐடியில் இருக்குது. அடுத்தது மைனிங் மிஷினரி இன்ஜினியரிங். இது வந்து ஒரு ஐஐடியில் இருக்குது. நேவல் ஆர்கிடெக்சர் அண்ட் ஓஷன் இன்ஜினியரிங். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐஐடியில் இருக்குது. ஸோ இதனுடைய கரஸ்பாண்டிங் க்ளோசிங் ரேங்க்ஸ்லாம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க கேட்டகரி வைஸு. இது வந்து ஒரு ஸ்னாப்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த அகாடமிக் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா ஓஷன் இன்ஜினியரிங் அண்ட் நேவல் ஆர்கிடெக்சர். இது வந்து ஒரு ஐஐடியில் இருக்குது. பெட்ரோலியம் இன்ஜினியரிங். இது வந்து ஒரு ஐஐடியில் இருக்குது. ஃபார்மசூட்டிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இது வந்து ஒரு ஐஐடியில் இருக்குது. ஃபிசிக்கல் சயின்சஸ். இது வந்து இன்டெகிரேட்டட் ப்ரோக்ராம், பிஎஸ்எம்எஸ் 5 இயர் டிகிரி கோர்ஸு, ஒரு ஐஐடியில் இருக்குது. ஃபிசிக்ஸ். இது வந்து 4 இயர் டிகிரி கோர்ஸ், பேச்சுலர் ஆஃப் சயின்ஸு, 3 ஐஐடியில் இருக்குது. ஃபிசிக்ஸ் 5 இயர் டிகிரி கோர்ஸ், அது பிஎஸ்எம்எஸ் டியூவல் டிகிரி கோர்ஸ். இது ஒரு ஐஐடியில் இருக்குது. ஃபிசிக்ஸ் வித் ஸ்பெஷலைசேஷன். இது வந்து பேச்சுலர் ஆஃப் சயின்ஸு, இதுவும் ஒரு ஐஐடியில் இருக்குது. அடுத்து ப்ரொடக்ஷன் அண்ட் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங். இது வந்து 2 ஐஐடியில் இருக்குது. ஸ்பேஸ் அண்ட் சயின்ஸ் இன்ஜினியரிங். இது வந்து ஒரு ஐஐடியில் இருக்குது. அடுத்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ். இது வந்து ஒரு ஐஐடியில் இருக்குது. அடுத்து டெக்ஸ்டைல் டெக்னாலஜி. இது வந்து ஒரு ஐஐடியில் இருக்குது. இதையும் ஒரு ஸ்னாப்ஷாட், இதோடைய க்ளோசிங் ரேங்க்ஸ்லாம் என்னென்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துக்கோங்க. இதையும் ஒரு ஸ்னாப்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இந்த டீட்டெயில்ஸில் இருந்து நம்ம எப்படி வந்து அனலைஸ் பண்ணுறதுன்றதை நம்ம ஏற்கனவே நம்ம போன வீடியோஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவில் நான் சொல்லிடுறேன் நான். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஐஐடிஸ்னால் நீங்கள் ஃபஸ்ட்டு ஜேஇ அட்வான்ஸில் நீங்கள் கிளியர் பண்ணணும். ஜேஇ அட்வான்ஸில் வந்து நீங்கள் குவாலிஃபைட்னு வந்துட்டிங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஜேஇ மெயின்ஸ் கோர்ஸ் பேஸ் பண்ணி தான் இதற்கு சீட் அலாட்மெண்ட் ஆகும். உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் ப்ராசஸ் அப்போ வந்து ஐஐடியில் இருக்கக்கூடிய அகாடமிக் ப்ரோக்ராம்ஸும் உங்களுடைய சாய்ஸ் ஃபில்லிங்கில் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அப்படியே ஓப்பன் ஆகிறப்ப உங்களுடைய ரேங்கிங் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. அந்த ரேங்கிங்க்கு மேலே இருக்கிற கோர்சஸ் எல்லாமே நீங்கள் என்னென்னு சொல்லிட்டு நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து ஓபிசி என்சிஎல் நீங்கள் வந்து ஒரு 750 ரேங்கிங் எடுத்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 750 ரேங்கிங்க்கு முன்னாடி வந்து ஒரு 200 ரேங்கிங்ஸ் போய்க்கோங்க. சப்போஸ் நீங்கள் ஒரு 1500 இல்லை 2500 அந்த மாதிரி ரேங்கிங் எடுத்திருந்தீங்கன்னா முன்னாடி ஒரு 1500 ரேங்கிங்க்கு மேலே இருக்கிற கோர்சஸ்லாம் நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு அதில் உங்களுக்கு எந்த கோர்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு பார்த்துட்டு அதுபடி நீங்கள் ஆர்டராக நீங்கள்
என்னென்ன ஐஐடிஸில் இருக்குது அந்த கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் josa.nic.in. இதுலேருந்து தான் நம்ம இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே எடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். அந்த ஐஐடிஸை நீங்கள் கரெக்டாக சாய்ஸ் ஃபில்லிங் அப்போ நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதுபடி நீங்கள் அந்த லிஸ்ட் அவுட் படி நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கில் நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணிவிட்டு வந்துட்டு ஃபில் பண்ணிட்டீங்கன்னாவே உங்களுக்கு 95% வந்து உங்களுக்கு நீங்கள் கேட்ட கோர்ஸ் வந்து ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதை நம்ம ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது வந்து மொத்தமாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 131 கோர்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஏற்கனவே நம்ம வந்து பார்த்திங்கன்னா என்ஐடிஸுடைய க்ளோசிங் ரேங்க்ஸ் அதேமாதிரி ட்ரிபிள் ஐடிஸ் ஜிஎஃப்டிஐஸுடைய க்ளோசிங் ரேங்க்ஸ்லாம் நம்ம ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கும் எப்படி நம்ம உங்களுடைய ஜெய் மெயின்ஸ் கோர்ஸ் பேஸ் பண்ணி எப்படி நீங்கள் சீட்ஸ் வந்து செலக்ட் பண்ணுன்றதை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதேமாதிரி இப்போ ஐஐடிஸ்க்கும் நம்ம 131 கோர்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ இந்த வீடியோஸ்லாம் வந்து பார்க்கலைன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ண வீடியோஸுடைய லிங்க்ஸ் எல்லாத்துமே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன் நான். ஸோ நீங்கள் அதில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன் நான். கமெண்ட் செக்ஷனில் ஏதாவது ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு லைக்ஸ் ஒன்று கொடுங்க. சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த டீட்டெயில்ஸ்லாம் சேவ் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா இதை ஷேர் பண்ணுங்கள். வரப்போகிற வீடியோஸ்லாம் அடுத்த வீடியோஸ்லாம் நம்ம இது எல்லாமே கன்சல்டேட் பண்ணிவிட்டு இதோடைய க்ளோசிங் ரேங்க்ஸ் ஃபுல்லாத்தையுமே கன்சல்டேட் பண்ணிவிட்டு ஸோ ஐஐடிஸ்னால் என்ஐடிஸ்னால் அதுமாதிரி ட்ரிபிள் ஐடிஸ்னால் ஜிஎஃப்டிஐஸ்னால் உங்களுடைய க்ளோசிங் ரேங்க் இதுதான் மேக்ஸிமம் க்ளோசிங் ரேங்க்கு. இந்த மேக்ஸிமம் க்ளோசிங் ரேங்க்கு நீங்கள் எப்படி வந்து ஆட் பண்ணுறதுன்றது ஒரு கன்சல்டேஷன் வந்து நான் சொல்லுவேன் நான். ஸோ வரப்போகிற வீடியோஸ்லாம் தவறாமல் பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப்டாக இருங்க. தேங்க்யூ.